இது இறையியல் சூஃபி மூலிகை மலர் மாந்திரீக மருத்துவம். நான் உங்கள் டாக்டர் முகமது ஜி. இந்த உலகத்திலே மனிதர்களாகிய எங்களுக்கு பல வகையான துன்பங்களும் சோதனைகளும் வேதனைகளும் நிறைந்த வண்ணம் இருக்கின்றன. இதை எவ்வாறு தீர்க்க வேண்டும் என்ற மார்க்கங்கள் தெரியாமல் நாங்கள் அல்லோல கல்லோலப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம், அவதியுற்றுக் கொண்டிருக்கின்றோம். இது பல வகையான பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகளை நீங்கள் சூஃபி ஞானம், சூஃபி ஆன்மீக மாந்திரீக பரிகாரங்களின் ஊடாகவும் சூஃபி கலைகளை படிப்பதன் மூலமாகவும் உங்களை நீங்கள் வளப்படுத்தி இந்த உலகின் வாழ்க்கையை, இந்த உலகிலேயே நீங்கள் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ வழிவகுக்கின்றது. அந்த வகையான பதிவுகளில் இது மிகவும் முக்கியமான ஒரு பதிவாக நான் உங்களுக்கு இதை விடுகின்றேன். அந்த உங்களது பிரச்சனைகள் பலவாறு, அதனால் அதில் ஒரு 3 வகையான பிரச்சனைகளை உங்களுக்காக தேர்ந்தெடுத்து அதை சூஃபி மாந்திரிகத்தில் உங்களுக்கு என்ன விதிக்கப்பட்டுள்ளதோ அதையே இங்கே நான் உங்களுக்கு குறிப்பிடுகிறேன். இந்த வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றுவதால், இந்த வழிமுறைகளில் நீங்கள் அடியொற்றி நடப்பதால், இந்த வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றுவதால், இந்த வழிமுறைகளை நீங்களே செய்து நீங்களே பலனை அனுபவிக்க முடியும். அவ்வாறான ஓர் பதிவை நான் உங்களுக்கு மிகவும் சக்தி வாய்ந்ததான இந்த பதிவை உங்களுக்கு நான் விடுகிறேன். அதாவது, குழந்தை பாக்கியம் இல்லாமல் போவதும், கணக்கற்ற செல்வம் வருவதற்கும், செய்வினை சூரியங்கள் உங்களை அண்டாமல் இருப்பதற்கும் ஒரே ஒரு இந்த பரிகாரத்தை நீங்கள் தெளிவாக செய்தால் கைமேல் பலன் கிடைக்கும் என்பதை உங்களுக்கு நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஒவ்வொரு நாளும், அதாவது இதை தொடர்ந்து 4 நாட்கள் நீங்கள் செய்ய வேண்டும். ஒரு அமைதியான இடத்தை தேர்ந்து கொள்ள வேண்டும். அந்த இடம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், மிகவும் பரிசுத்தமானதாகவும் சுத்தமானதாகவும் இருக்க வேண்டும். நீங்களும் உங்களை சுத்தமாக்கி உங்களுடைய அங்கங்களையும் உறுப்புகளையும் சுத்தம் செய்து மனதையும் தூய்மையாக்கி அந்த நேரத்திலே நீங்கள் அங்கே வீற்றிருக்க வேண்டும். அதாவது அந்த நேரம் மாலை, அதாவது பின்னேரம் என்று சொல்லக்கூடிய 3-4 மணிக்கு பிறகு 6 மணி வரை உள்ள காலங்களாகும். 4 மணி வரையிலிருந்து 6 மணி வரை உள்ள காலங்களாகும். இந்த பரிகாரத்தை நீங்கள் அந்த இடத்திலே அமைதியாக உட்கார்ந்து உங்கள் மனதை நீங்கள் ஒருநிலைப்படுத்துவதென்பால் உங்கள் எண்ணம் எதுவாக இருக்கணும், உங்களுக்கு எது தேவையோ, அதாவது குழந்தை பாக்கியம், கணக்கற்ற செல்வம், சூனியம், செய்வினைகளிலிருந்து விலக வேண்டும் என்று உறுதியாக அதை மனதில் நிறுத்தி அதை உங்கள் மனக்கண்முன் எண்ணமாக உண்டாக்கி இந்த யா ரஹ்மானோ யா ரஹ்மானோ என்று உதடுகள் அசையாமல், நாவு உச்சரிக்காமல், உள்ளத்தால் ஆழமாக யா ரஹ்மானு என்று ஓதி, இங்கே எண்ணிக்கை முக்கியமல்ல, உங்களது கவுண்டிங், அதாவது எண்ணிக்கை முக்கியமல்ல. இந்த எண்ணிக்கையில் எந்த பயனும் இல்லை. உங்களால் எவ்வளவு முடியுமோ உங்களை எண்ணங்களை அலைபாய விடாமல் ஆழமாக உங்களது கல்விலிருந்து, உங்களது உள்ளத்திலிருந்து, உங்களது இதயத்திலிருந்து அந்த வார்த்தையை நீங்கள் உச்சரித்து உங்கள் தன்னிலை மறந்த நிலைக்கு செல்லும் வரை நீங்கள் உச்சரிப்பீர்களானால், இதை தொடர்ந்து 7 நாட்கள் செய்வீர்களானால், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியமும்,
செல்வம் இல்லாதவர்களுக்கு கணக்கற்ற செல்வங்களையும், செய்வினை சூனியம் உங்களை அண்டாத வகையிலும் அதை பாதுகாக்கும் என்று கூறுகிறேன். இது சூஃபி மகான்களால் பரீட்சித்து பார்த்து வெற்றி கண்ட ஒரு விஷயமாகும். இந்த விஷயத்தை நீங்கள் நான் சொல்லும் வழியில், நான் சொல்லும் முறையின் அடிப்படையில் இதை சரியாக நீங்கள் செய்வீர்களானால் உங்களுக்கு அதனுடைய பலன் உடனே தெரியும். இதுவே சூஃபிகளுடைய இந்த இல்வாழ்க்கையில், அதாவது இவ்வுலக வாழ்க்கையில் வெற்றி காண நீங்கள் தயாராயிருக்க வேண்டும் என்பதற்காக இவைகளை அவர்கள் உங்களுக்காக விட்டு சென்றிருக்கிறார்கள். அவ்வாறு விட்டு சென்ற இந்த படிமுறைகளின்படி இதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்து வெற்றி காணுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்று மீண்டும் ஒரு பதிவில் உங்களை வந்து சந்திக்கின்றேன்.